வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் 100 கொஷின் சொன்னேன். அது ஏற்கனவே 51 கொஷின் பார்த்துருந்தோம். 52 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலையில் ரீகால் பண்ணுங்கள், நல்லா தெரிஞ்சதாக ரீகால் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டு வந்து நல்லா தூங்குங்க. இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்குறது நாளைக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பயந்தான் தூக்கம் வராது, அப்போ பயப்படக்கூடாது. ஒரு நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு போல் நான் எவ்வளோ படிச்சிருக்கணும் அவ்வளோ ஞாபகம் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னா, கடவுளே நீ எனக்கு கஷ்டமான கேள்வியை சொல்லிக் கொடுக்க கூட வேண்டாம், நான் நல்லா தெரிஞ்ச கேள்வியை கேர்லெஸ்ஸில் என்னை தப்பு பண்ணாமல் வச்சேன்னா போதும். எனக்கு தெரியாத கேள்வி நீ ஃப்ளூக்கில் கொடுத்து அப்படிப்பட்ட உதவி எனக்கு பண்ண வேணாம், நான் படிச்சிருக்கிறத எனக்கு கொடு அப்படின்னு மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டால் போதுமான ஒன்று. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம அவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா, படிக்காமல் இருக்க வேண்டாம். ஏன்னா நேற்று மாதிரியே இன்றைக்கும் நம்ம இருந்துக்கணும். தினம் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரியே இருந்தால் தான் நைட்டு ப்ராப்பராக தூக்கம் வரும். தூங்கலைன்னா நமக்கு வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா அதை அனுபவப்பட்டிருக்கேன் நான். இன்றைக்கி ஃபுல்லாக படிக்காமல் இருந்தோம்னா நைட்டு வந்து நமக்கு என்ன ஒரு மாதிரி வேகாக இருக்கும். டெய்லி படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு படிக்கிறத ஸ்டாப் பண்ணோம்னா தூக்கம் வராது. அப்போ நல்லா தூங்குங்க, முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணிடணும். நாளை காலையில் இந்த பிளானிங் வேலையை இருக்கக்கூடாது. அது ஆட்டோவில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, பாதி பஸ்ஸா, பாதி ட்ரெயினா, பாதி ஆட்டோவா, எல்லாத்தையும் முடிவு பண்ணிடணும். அதே சமயம் ஆட்டோவில் போனால் ஆர்கியூ பண்ணக்கூடாது. 50 ரூபா 100 ரூபா எவ்வளோ கேட்டாலும் நாளைக்கு நமக்கான நாள். அப்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எதுவுமே வச்சுக்காமல் அமைதியாக நீட்டாக போகிறோமா, பரீட்சை எழுதுகிறோமா, வர்றோமா அப்படின்னு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் சாப்பிடாமல் போகாதீங்க. லைட்டாக சாப்பிடுங்க, நிறையாவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, லைட்டாக சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் விச் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். நமக்கு ஒரு கேள்விக்கும் சில ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 30 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்துடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு மகாத்மா காந்தி முக்கியமான ஏரியா இது. இதுலேருந்து ஒரு கொஷின் அல்லது 3 கொஷின் வரைக்கும் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட சுதந்திர போராட்டம் அவர் எல்லாமே நம்ம படிக்க முடியாது. 1869 வந்து பிறந்திருக்கார். 1869 போர்பந்தர் குஜராத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி 1869. இதில் வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி படிக்கிறாரு, பெரிய ஒரு பேரிஸ்டர் பட்டம் வாங்கின அட்வொகேட்டு. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா லாயராக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு பாம்பே ஹைகோர்ட்டில். அது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 30 ரூபா பணம் வாங்குறாரு, கேஸ் தோற்று போது பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. ஏன்னா காந்திக்கு வந்து ரொம்ப கூச்ச சுவாபம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாமே மிரண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி காந்தி அப்படிங்கிறது ஒரு பேர் கிடையாது, காந்தி என்பது ஒரு இயக்கம், காந்தியின் ஐடியாலஜின்னு இருக்கு. இவர் இறந்தபோது சொல்கிறாங்க வந்து ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, எதிர்கால சந்ததியினர் இரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை நம்ப மறுக்கும் அப்படின்னு காந்தியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமானவர். அவருக்கு கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 60க்கு மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. இவரை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ காந்தி வந்து இங்கே வேலை செய்ய முடியல, கூச்ச சுகமாக இருக்கார், வேலையே இல்லை, இப்போ இப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கே, நமக்கு உள்ளூரில் வேலை கிடைக்காது, என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு போவோம். அதே மாதிரி காந்திக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வெளிநாட்டில் வேலை கிடைக்குது. சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த கம்பெனின்னு கேட்டிருக்காங்க, தாதா அப்துல்லா கம்பெனி. ஸோ தாதா அப்துல்லா கம்பெனியில் 1893, ஏற்கனவே 1893 பல தடவை பல விஷயத்துக்கு சொல்லிட்டேன். அதில் 1893 வந்து மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போகிறார். அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, போகிறவர் காந்தி அங்கே ஒரு ட்ரெயினில் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறுறாரு. முதல் வகுப்பு பெட்டியில் நீங்கள் ஏறக்கூடாது, கருப்பர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நான் அப்படி தான் ஏறுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த செயின்ட் பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பூட்ஸ் காலால் எட்டி உதைக்கப்பட்டு காந்தி வெளியே தூக்கி வீசப்பட்டார். வெளியில் வீசினது காந்தி, எந்திரிச்சு வந்தவர் மகாத்மா காந்தி. நம்மளாக இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல யார் நம்மளை பூட்ஸ் காலில் எட்டி தட்டி விட்டானோ அவனுக்கு ஸ்கெட்சை போட்டு அவனை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் அப்படி தான் நம்ம நினைப்போம். இவர் என்ன பண்ணுறாரு, எந்த உணர்வு இவனை வந்து இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய வைக்குது, அந்த உணர்வு யார்கிட்டையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நான் மாற்றுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஸோ அந்த போராட்டம் தான் அவர் வந்து என்னென்னா சத்தியாகிரகம்னு எடுத்துக்கிறது. யாரையும் அடிக்க வேணாம், அது கோழைத்தனம் கிடையாது, அமைதியாக இருப்போம், அகிம்சையாக இருப்போம், இந்த மாதிரி போராடுவோம்னு சொல்லி எடுக்கிறார். இதை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் செயல்படுத்துகிறார். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இனவரிக்கு எதிராக போராடுகிறார். அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெற்றியை தொடர்ந்து அடுத்து இந்தியா வர்றார். இந்தியாவில் பிளானை போட்டு சம்பரான், கேதா, அகமதாபாத் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன போராட்டம், இந்த 3 சின்ன போராட்டம், 3 பெரிய போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அதுக்கப்புறம் வெள்ளையனை வெளியேறு. எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்தி அவரே ஆர்வமாக பண்ணினதுன்னா
சம்பரான், அகமதாபாத், கேதா சின்ன போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு முதல்ல ஒரு துடிப்பும் வீரமும் வேகமும் இருக்கும்ல, அந்த வேகம் தான் ஒத்துழையாமை இயக்கம். இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு வருஷத்துல நான் சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்கிறார். ஒரு வருஷத்தில் வாங்கி தர முடியல. அப்போ 2வது வருஷம் ஆகும்போது தான் சௌரி சௌரா வருது, நிறுத்துறாரு. ஏன் நிறுத்தணும்? நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு வன்முறை? 22 காவலர்களை தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்போ மகாத்மா காந்திக்கு நேச்சுரலாக ஒரு கோவம் வரும். அதுக்கப்புறம் அவருக்கு போராட்டம் பண்ணுறதுக்கான விருப்பம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சூழ்நிலை அவரை போராட்டத்துக்கு தானாக அழைக்கிறார்கள். சட்டமுறை பேக்கம் அப்படிப்பட்டது தான். நீங்கள் தலைமை ஏற்று ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் போராட்டம் பண்ணுறார். அதுக்கப்புறமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எவ்வளவோ சொல்கிறாரு, பாபுஜி திஸ் இஸ் த ரைட் டைம், செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இப்போ நம்ம அடிக்கலாம் அப்படின்னோடனே மகாத்மா காந்தி புரிஞ்சிருப்பார். 1920க்கு அப்புறமே நாம் சண்டை போட வேண்டியது பிரிட்டிஷ் கூட கிடையாது, இந்திய மக்களைத்தான் நாம் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் பிரிட்டிஷ் கிடையாது, அவன் நம்மளை அடிமைப்படுத்தலை, நாமளே அவங்ககிட்ட அடிமையாக இருக்கோம். அப்போ நம்மளை ட்ரெயின் பண்ணுறதை மகாத்மா காந்தி அஜெண்டாவை எடுத்துக்கிறார். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டை போடலான்னு கூப்பிடும்போது வரமாட்டேங்கிறாரு. ஆனால் ஏன் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லணும்? மகாத்மா காந்தி நினச்சிருப்பாரு, நம்ம எல்லாம் தெளிவாயிட்டோம்னா பிரிட்டிஷ் அவனா வெளியே போயிடுவான். ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பிரிட்டிஷை தோற்கடிச்சு ஜப்பான் வந்துருவாங்கிற ஒரு பயம். அப்போ ஒருத்தன் தோற்கடிச்சு இன்னொருத்தன் வர்றான்னா ஏற்கனவே இவங்கிட்ட 100 வருஷமா அடிமையாக இருக்கும், இன்னொரு 100 வருஷம் ஜப்பான் கிட்ட அடிமையாக இருக்கிறதா. அதனால தான் மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, வெள்ளையனே வெளியேறு, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறார், டூ ஆர் டை அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு போகக்கூடிய மகாத்மா காந்தியை தூண்டினது அந்த காரணமாக தான் இருக்கணும். இந்த சீக்வன்ஸ் தான் ஒவ்வொரு கேள்வியும் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு பார்த்தது தாதா அப்துல்லா கம்பெனி. அடுத்தது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இவர் முதல் முறையாக இனவரிசைகளை பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அடுத்தது டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். கரெக்டு. ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார். ஸோ 10th புக்கிலே நமக்கு இருக்குது. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905. 5 ஃபீனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1910 டால்ஸ்டாய் பண்ணை. ஸோ ஃபீனிக்ஸ் பண்ணையும் டால்ஸ்டாய் பண்ணையும் 5-10 ஆரம்பித்தது. இவருக்கு பார்த்தோம்னா இவர் பெரிய ஒரு ஸ்காலரு, நிறையா படித்தவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவர் பார்த்தோம்னா சத்திய சோதனை எல்லாத்தையும் உண்மையாக சொல்லியிருக்கிறார். பெரிய அனுபவம் அப்படின்னா இவர் என்னென்னா எதை நினைக்கிறாரோ அதுதான் செஞ்சுருக்கிறார். அதுதான் இவர்கிட்ட வித்தியாசப்படுத்துது. லியோ டால்ஸ்டாயை ஆன்மீக குருன்னு எடுத்துக்கலாம். கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ, கடவுளின் அரசாங்கம் முன்னில், அவருடைய புத்தகம். அதுக்கப்புறம் தோரோ இல்லை தாரியோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சட்ட மறுப்பு அவரோட எடுத்துக்கிறார். ஜான் ரஸ்கின் எழுதிய அன்டு தி லாஸ்ட், செய்யலு செத்துமடி அப்படிங்கிறது அங்கேருந்தா வருது. சரியா? அப்போ இதெல்லாம் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். ஆரம்பத்தில் அவரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயங்கள். சவுத் ஆப்பிரிக்காவில் 1910 டால்ஸ்டாய் பண்ணைக்கு அப்புறம் 1915 இந்தியா வர்றார். இவர் இந்தியா வர்றது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. ஜனவரி 9 நம்ம பார்த்தோம்னா பிரவாசி பாரதி திவாஸ். இந்த ஜனவரி 9 2015 தான் பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். PIO பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினும் OCIயும் மெர்ஜ் பண்ணுறது, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம எடுத்துக்கிறது. இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுனால வந்த உடனே மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே வந்த உடனே இவர் ஒன்றும் போராட்டத்தில் இறங்கிடல. 1 வருஷம் ஸ்டடி பண்ணுங்க. கோபாலகிருஷ்ண கோகலே சொல்கிறாரு, காந்தி 1 வருஷம் சுற்றி பாருப்பா, அவசரப்படாத அப்படின்னு சொல்லவும் 1 வருஷம். எந்த மகாத்மா காந்தி நமக்கு பார்த்தோம்னா பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க்கில் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினை விட்டு இறங்க மாட்டேன்னு கோட் ஷூட் போட்டு உள்ள கெத்தாக உட்காந்துருந்தாரோ, அதே காந்தி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போகலை, 3rd கிளாஸ் ட்ரெயினில் ஏறி மக்களோட மக்களாக போய் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ணார். அப்படி நம்ம ஊர் பக்கம் மதுரை பக்கம் போகும்பொழுது தான் மக்கள் இவ்வளோ தான், ஒரு இடுப்பில் ஒரு கோமணம் தான் இருக்கா, இதுதான் துணியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் இந்தியா, இந்த இந்தியாவை தான் நான் பிரதிபலிக்கிறேன், ஐ எம் ரெப்ரசென்டிங் திஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதுதான் என் ட்ரெஸ்ன்னு மாற்றிக்கிட்டார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கிலாந்துக்கு போய் மன்னரை மீட் பண்ண போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இங்கிலாந்து பிரதமரையும் மன்னரையும் சந்திக்கணும்னா ட்ரெஸ் கோட் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது, இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, கோட் ஷூட் போடணும், திஸ் இஸ் இந்தியா, ஐ எம் ரெப்ரசென்டிங் இந்தியா, நான் இப்படி தான் இருப்பேன், உன் மன்னன் தெரிஞ்சுக்கிட்டோம், உன் PM தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த லட்சணத்தில் தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கெத்தா நின்னவர். அதனால தான் அவர் அரை ஆடை பக்கிரி, ஆஃப் நாக்கடு ஃபக்கீர் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறார் காந்தியா. ஸோ இப்போ இந்த 1 வருஷம் 1915 வந்தவர் 16 வரைக்கும் 1 வருஷம் போயிட்டு 16 என்ன பார்த்தோம்னா சபர்மதியில் ஒரு ஆசிரமத்தை நிறுவுறார். சபர்மதி ஆசிரமம். 17 பார்த்தோம்னா 17, 18 இந்த 2 வருஷம் தான் சின்ன சின்ன ட்ரையல் பார்க்குறாரு. 17 சம்பரான், 18 பார்த்தோம்னா நமக்கு அகமதாபாத்தும் கேதாவும்.
அடுத்த கொஸ்டினோட சேர்த்து வச்சு பார்ப்போம். அப்படி தான் வச்சுருக்கிறேன். அரேஞ்ச் த chronological ஆர்டர். சம்பரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் ஸ்ட்ரகிள், பைசாகி. ஆக்சுவலாக அதில் தப்பாக இருக்குது. என்னென்னா கேதா அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் சம்பரானுக்கு அப்புறம் அகமதாபாத் தான் முதல்ல வருது. ஒரு பிப்ரவரி மார்ச் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது. இதுக்கப்புறம் மார்ச்சில் கேதா வந்து வருது. கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த இது இருக்கக்கூடியது. ஸோ சம்பரான் சத்தியாகிரகா அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான். அதில் இண்டிகோ, ஏற்கனவே இண்டிகோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1859 நீல் தர்பன் தீனபந்து மித்ரா எழுதுனது. இண்டிகோங்கிறது பிரச்சனையாக தான் இருக்குது. அது ஒரு நீல கலர் சாயம். ட்ரெஸ்ஸு தான் இண்டஸ்ட்ரி வந்து முக்கியமானது. எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி முக்கியமான இண்டஸ்ட்ரி. அப்போ நீல கலர் கொண்டு வரணும்னா அவனுக்கு வந்து இண்டிகோ தேவைப்படுது, அந்த அவுரி செடி தேவைப்படுது. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திங்காதையான ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான். திங்காதையானா நமக்கு வந்து திங்க முடியாத அளவுக்கு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சும்மா சொல்கிறேன், 20ல் 3 பங்கு நிலத்தை கண்டிப்பாக அவுரி செடி விளைவிக்கணும். அவுரி செடி விளைவிச்சா அங்கே எப்படி நமக்கு கோதுமை விளையும்? வேறு எதுவும் அங்கே விளையாது. அப்போ நம்ம திங்க முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுரியை விளைவிச்சதுக்கு அப்புறமா ஜெர்மனியில் ஆர்டிஃபிஷியல் டை கண்டுபிடிச்சிருக்காங்க, நாங்கள் அதைத்தான் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இவன் சொன்னதுனால தான் நம்ம அதை விளைவிக்கிறோம். வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ராஜ்குமார் சுக்குலா அப்படிங்கிறவர் போய் மகாத்மா காந்தி கூப்பிட்றாரு. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், சவுத் ஆப்பிரிக்காவில் நீங்கள் பெரிய சம்பவக்காரராமா, இங்கே ஒரு போராட்டம் தேவைப்படுது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு. மகாத்மா காந்தி போகிறாரு, போய் ட்ரெயினை விட்டு இறங்குறாரு. ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே பெரிய கூட்டம் கூடிடுச்சு. அங்கே இருக்கிற எஸ்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. என்னையா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னோடனே யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னே காந்தின்னு ஒருத்தர் வந்திருக்காராம். என்னமோ தெரியல, எல்லாருமே கூட்டம் கூட்டிட்டாங்க, மரங்கிற எல்லாம் சுத்துபத்தில் பயங்கரமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே எஸ்பி போயிட்டு நீ இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு, ஐசி டேஞ்சர், நீ வந்து டேஞ்சரஸ் பர்சனாக இருக்க அப்படின்னோடனே மகாத்மா காந்தி சிம்பிளாக சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் மை கண்ட்ரி, என் நாடு, ஐசி நோ டேஞ்சர், எனக்கு ஒரு டேஞ்சர் தெரியல, நான் போக மாட்டேன், போகலைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவேன், உன்னால் முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு தென்னாவட்டா மிரட்டினாரு. அப்போ முதல் சட்ட மறுப்பு இயக்கம் சம்பரான் சத்தியாகிரகா. அவன் சட்டத்துக்கு நான் மதிக்க மாட்டேன், போய் என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் போராடுறாரு, போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்குது. முதல் முத்தான வெற்றி புள்ளிகள் எடுத்துட்டு மகாத்மா காந்தி அடுத்து வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். விடுதலை 2ல் மஞ்சு வாரியர் ஒரு சீனில் வருவாங்க. மில் ஓனருடைய தங்கச்சியாக இருந்து போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி அகமதாபாத்தில் வந்து பார்த்தோம்னா இந்திய மில் ஓனர்கள் பிளேக் போனஸ் தராமல் இருக்காங்க. மகாத்மா காந்தி பிரச்சனை போகுது, போராடுறாரு, கொடுக்காமே இருக்காங்க. கடைசியில் தலை ஒரு முடிவுக்கு வர்றாரு, உண்ணாவிரதம், ஃபாஸ்ட் அண்ட் டெத்து, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே மில் ஓனருடைய தங்கச்சி, அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க, அனுசுயா பென் அவங்க பேர். இப்போ மஞ்சு வாரியார் கேரக்டர் நடித்தது அனுசுயா பென். அந்த அனுசுயா பென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகாத்மா காந்தியோட வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தங்கச்சியே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி மில் ஓனர்கள்லாம் பிளேக் போனஸு, ஊதிய உயர்வு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 2வது வெற்றி. அடுத்தது கேதா சத்தியாகிரகா. கேதா வந்து பார்த்தோம்னா குஜராத்தில். அப்போ வந்து பஞ்சம் வந்திருக்கு, ஃபெமைன் வந்திருக்கு. பஞ்சம் வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே தாது வருட பஞ்சம் 1876. இதில் தான் இந்த டைமில் தான் பார்த்தோம்னா லிட்டன்பர்க் வந்து டெல்லி தர்பார் நடத்திருப்பான். இப்போ பஞ்சம் வந்துச்சுன்னா இங்கே லிச்சர்டு ஸ்டாச்சின்னு ஒரு ஃபெமைன் கமிஷன் போட்டிருக்காங்க. பஞ்சம் வந்துச்சுன்னா நில வருவாய் வசூல் பண்ண வேணாம் அப்படின்லாம் கோட் இருக்குது. இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணல. நம்மளால் தான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கின அட்வொகேட் ஆச்சு, எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அழகாக சொல்லியிருக்காரு நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவன் என்ன சொல்லிட்டான், யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்க கட்டட்டும், மற்றவங்களாம் கட்ட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ 3மே வெற்றி. 3 வெற்றிக்கு அப்புறமா மகாத்மா காந்தி வந்து ஆல் இந்தியா லெவலில் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு சென்னை வந்திருக்கிறார். கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் இருக்கிறாங்க, ராஜகோபாலாச்சாரி இருக்கார். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பேசும்பொழுது தான் மார்ச் 30ஆம் தேதியாக குறிக்கிறாங்க. ஆல் இந்தியா ஹர்த்தாலுக்கு மார்ச் 30 பண்ணலான்னு மகாத்மா காந்தி சொல்லும் பொழுது ராஜகோபாலாச்சாரியுடைய ஆலோசனையின் பேரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜகோபாலாச்சாரியுடைய ஆலோசனையின் பேரில் ஏப்ரல் 6க்கு தள்ளி போட்டார். எதற்காக இந்த ஆல் இந்தியா ஹர்த்தால் என்றால் 1919 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம அன்னிபெசண்டோட ஒன்று சொல்லியிருப்பேன். 1916 திலகரும் அன்னிபெசண்ட் தன்னாட்சி இயக்கம் நடத்துகிறான். தன்னாட்சி இயக்கத்தப்ப அன்னிபெசண்டை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜூலை ஆகஸ்ட் 1917 ஆகஸ்ட் மாதம் அன்னிபெசண்ட் ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாண்டேகோட அறிக்கை வருது, மாண்டேகோ ரிப்போர்ட். நாங்கள் எதற்காக இந்தியாவில் இருக்கிறோம் தெரியுமா, படிப்படியாக பொறுப்பாய்ந்த அரசு அமைக்கப்படும். அப்போ படிப்படியாக பொறுப்பாய்ந்த அரசு அமைக்கப்படும்னா எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, பிரிட்டிஷ் நமக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், 1919 மாண்டேகோ செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் கொண்டு வர்றான். இந்த 1919 2 தடவை வந்திருக்கா. மாகாணத்தில் இரட்டை ஆட்சி, மத்தியில் ஈரவை. அவன் மாகாணத்தை 2ஆக பிரித்து அந்த மாகாணத்தில் மட்டும் கொஞ்சோண்டு சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறான். இதை வந்து ஏற்றுக்கலை. ஒரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்ன, அதே 1919 ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அரெஸ்ட் வாரண்ட் வேணும். அதுக்கப்புறம் ஜெயிலில் போடணும்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் குற்றம் செய்தவரா அப்படின்னு சொல்லி ட்ரையல் நடத்தி நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தண்டனை வழங்கணும். இது எதுவுமே இல்லாமல் விசாரணை இன்றி யாரை வேணாலும் சிறையில் அடைக்கலாம். எப்படி ஏற்றுக்க முடியும்?
அதுக்கு தான் கோவப்பட்டு மார்ச் 30 பிளான் பண்ணுறாங்க, அப்புறமா வந்து ஏப்ரல் 6 பிளான் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா ராணுவ சட்டம் போட்டிருக்காங்க, அதனால் அது போஸ்ட்பாண்ட் ஆகுது, அது பண்ணலை. கடைசியில் ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்தோம்னா பஞ்சாப் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் வந்து அமைதியாக அன்னைக்கு பைசாகினா ஒரு வகையான அறுவடை திருவிழா, ஜாகிரபியில் வரும். கால் பைசாகி, நார்வெஸ்டர் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது. பைசாகினா அறுவடையை ஸ்பாயில் ஆக்கக்கூடியது. அப்போ அந்த பைசாகி டே ஏப்ரல் 13ஆம் தேதி மக்கள் வந்து சந்தைக்கு ஒன்றா கூடுறாங்க, திருவிழாக்காக ஒன்றா கூடுறாங்க. அந்த நேரத்தில் ஜெனரல் டயர் மைக்கேலோ டயரோட உத்தரவின் பேரில் வந்து என்ன பண்ணியிருக்கான், உள்ளே போயிட்டு புல்லட் தீர வரைக்கும் சுட்டிருக்காங்க. அப்படி சுடுறத அதை கேள்விப்பட்டு தான் மகாத்மா காந்தி வந்து பார்த்தோம்னா ஒத்துழையாமை அப்படின்னு ஆரம்பிக்கிறார், நான் கோஆபரேஷன். 2 காரணம். ஒன்று, ஜாலியன் வாலாபாக் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். 2வது, உலகப்போர் 1914 ஆரம்பித்தது, 1918 முடிஞ்சிருக்கு. துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. துருக்கி சுல்தான் உலக முஸ்லீம்களின் தலைவர். அப்போ உலக முஸ்லீம்களின் தலைவரை நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க. அதற்காக கிலாஃபத் போராட்டம், கிலாஃபத் கமிட்டியின் தலைவராக மகாத்மா காந்தி தேர்ந்தெடுக்கிறார். கிலாஃபத்திலிருந்து தான் ஒத்துழையாமைக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்குது. 1920 ஒத்துழையாமைக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து சீக்வன்ஸில் ஒரே வருஷங்களில் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பைசாகி, ரவுலட்டு, 1919 ஜாலியன் வாலாபாக்கு, மாண்டேக் செம்சோல் சீர்திருத்த சட்டம், இதெல்லாம் வந்து இந்த இதில் சீக்வன்ஸில் வரக்கூடியது. 1920 ஒத்துழையாமை இயக்கம். ஸோ காந்திஜி என்ன சொல்கிறாரு, 1920 ஆரம்பித்தவர், ஒரு வருஷத்தில் சுயராஜ்யம் உங்களுக்கு வந்து நான் வாங்கித்தரேன், சுதந்திரம் வாங்கித்தரேன் அப்படிங்கிறார். ஆனால் 1 இயரில் வாங்கித்தர முடியல. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவினுடைய பெயர் ஹண்டர் கமிஷன். ஹண்டர் 3 இடத்துல வரும். ஒன்று என்னென்னா 1857 புரட்சிக்கு அப்புறம், இந்த புரட்சியில் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா, முகலாய அரசர், அவரை தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் அரசர் அப்படிங்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷுக்கு சந்தேகம், இந்த முஸ்லீம்கள் தான் வந்து பிரச்சனைக்கெல்லாம் காரணம், அவங்க தான் போராடினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹண்டர் ஒரு புக் எழுதினார், இந்தியன் முசல்மான் அப்படின்னு சொல்லி. இந்தியன் முசல்மான் புக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்ஸை போராட தூண்டினதே இந்துக்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுலேருந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம் ஃபேவர் பாலிசிக்கு மாறுறாங்க. அதுக்கு ஹண்டர் தான் காரணம். இன்னொன்று, ஹண்டர் கமிஷன்கிறது எஜுகேஷன் இருக்குது, 1882 ஹண்டர் கமிஷன். அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இது ஒரு கண் துடைப்பு அப்படிங்கிறாங்க, சன் ஐவாஸ், சும்மா பேருக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க ஹண்டர் கமிஷன். அடுத்த கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த படத்தை திருப்பி இழுத்தார்? நான் கோஆபரேஷன். அப்போ அதாவது இந்த ஜாலியன் வாலாபாக் அப்புறம் காந்திஜி கைசரி ஹிந்தை கொடுத்துருக்கார். ரவீந்திரநாத் தாகூர் நைட் அவுட் வந்து வேணாம்னு சொன்னார். ரவீந்திரநாத் தாகூர் நைட் அவுட்டை வேணாம்னு சொன்னது பல தடவை கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அப்போ வந்து போயர் வார் நடக்குது, அதில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்காக அவருடைய சேவையை பாராட்டி மெடல் கொடுத்துருக்காங்க. நான் நீ இவ்வளோ கேவலமானவனாக இருக்க, ஜாலியன் வாலாபாக்கில் எங்கால் இவ்வளோ பேரை சுட்டிருக்க, நீ கொடுத்த மெடல் வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு. அடுத்தது, இந்தியர்களுடைய ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் ஆட்சி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி 1 வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும், ஒரே வருஷத்தில் கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொன்னார். ஆனால் 1921 1 இயரில் கிடைக்கல. அப்போ 22ல் போராட்டம் தானாக விழுகக்கூடாது, நான் ஆரம்பித்தேன், நான் தான் நிறுத்தணும். அதுதான் இவருக்கு வந்து பார்த்தோம்னா சௌரி சௌரா. 1922 மகாத்மா காந்தி சஸ்பெண்ட் த நான் கோஆபரேஷன் மூமெண்ட். எஸ், நிறுத்திட்டார். எதனால்? பிப்ரவரி 5ஆம் தேதி காவல் நிலையத்தில் 22 காவலர்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டனர். இந்த வன்முறையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நிறுத்தின உடனே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்கிறாரு, பாபுஜி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொல்லிக்கட்டையை உருக்கிட்டீங்க அப்படிங்கிறார். ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, என்ன பாபுஜி இப்படி பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த தப்புக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்கள் பனிஷ் பண்ணுறதா, நீங்கள் நிறுத்தாமல் இருந்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். பட்டேலுக்கு கோவம், எல்லாத்துக்குமே கோவம். குறிப்பாக பார்த்தோம்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். மோதிலால் நேரு வழக்கமாக போராட்டத்துக்கு எல்லா ஒரு விஷயத்துக்குமே பையன் அப்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பாவை பார்த்து பையன் இன்ஸ்பயர் ஆவான். ஆனால் இங்கே என்னென்னா பையனை பார்த்து ஜவஹர்லால் நேருவை பார்த்து மோதிலால் நேரு இன்ஸ்பயர் ஆகிருக்கார். இவர் ஐரோப்பியர்கள் மாதிரியே வாழக்கூடிய ஒரு லீடிங் அட்வொகேட்டு. அவர் பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவர் கோட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு இனிமேல் நான் வந்து வாதாட போலேன்னு வர்றாரு. அப்படி வந்தவர்கிட்ட திடீர்னு போராட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் போ கலை, கூட்டத்தை கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மோதிலால் நேருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஜவஹர்லால் நேருகிட்ட வந்து கேட்டிருப்பார், டாடி சாரி டாடி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவருக்கு வந்து தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பார். பட் இது எல்லாத்துக்குமே அந்த இயக்கத்தை வெறுத்தினருங்கிறது காரணம் இல்லை, இவங்க எல்லாரும் ஆர்வமாக கலந்துருக்காங்க. சௌரி சௌரானால நிறுத்திவிட்டார். அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அதாவது ஏ வரும், ஆர் வந்து ஃபால்ஸ். மோதிலால் நேருக்கு என்னென்ன கோபம்னா
இவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக இருக்கிறோம், பையன் சொன்னானேன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம், திடீர்னு போராட்டத்தை நடத்திட்டாரே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சிஆர் தாஸ் மோதிலால் நேரு 1922 நமக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் சம்பவம் 5ஆம் தேதி, 11ஆம் தேதி அவர் சொல்கிறாரு நான் வந்து நான் கோஆபரேஷன் நிறுத்துறேன்னு சொல்லி. மார்ச் மாதம் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மார்ச்சில் ஹி வாஸ் அரெஸ்டட். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு ப்ரூம்ஃபீல்டு தண்டனை கொடுக்குறவர். வழக்கமாக கைதிகள் உள்ளே வர்றாங்கன்னா ஜட்ஜு உள்ளே வரும்போது எல்லாரும் எந்திரிப்பாங்க. மகாத்மா காந்தி உள்ளே வரும்போது ஜட்ஜு எந்திரிக்கிறார், ப்ரூம்ஃபீல்டு எந்திரிக்கிறாரு, மொத்த கோர்ட்டுமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. 6 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டது மகாத்மா காந்திக்கு. 6 ஆண்டுகள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் செக்ஷன் 124A செடிஷன் தேச துரோகம் அப்படிங்கிறாங்க. இதே செடிஷன் தேச துரோகத்தில் தான் 1897 திலக்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. அப்போ அந்த ஜட்ஜு சொல்கிறாரு இதே மாதிரி திலக் நின்னார் அப்படின்னு சொல்லி. திலக் ஒரு பெரிய லீடரு. ஆனால் திலக் என்ன பண்ணார், கேசரியில் நான் எழுதுனது நல்லது தான், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி திலக் சொன்னார். மகாத்மா காந்தி ஆமாம் நான் தப்பு பண்ணேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, இட் இஸ் மை பவுண்ட் அண்ட் டியூட்டி டு டெஸ்ட்ராய் திஸ் எம்பையர். உன்னையை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தேச துரோகம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கடமை உங்களுடைய நாட்டை அழிக்கிறது தான் என் கடமை. நீ உன்னால் எவ்வளவு அதிகமான தண்டனை தர முடியுமோ, எந்த கைதியாவது கோர்ட்டில் போயிட்டு உன்னால் எவ்வளோ அதிகமான தண்டனை தர முடியுமோ அவ்வளோ கொடுன்னு கேட்பாங்க. மகாத்மா காந்தி கேட்குறாரு. ஜட்ஜு மிரண்டு போயிட்டார். 6 ஆண்டுகள் தண்டனை இருந்தாலும் 1924 மகாத்மா காந்தி ரிலீஸ்ட். 22 உள்ளே போனவர் 6 வருஷம்னா உள்ளதான் இருந்திருக்கணும். 24 ரிலீஸ். ஏன்னா மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காந்தி ஃபிசிக்கலி வீக்காக இருக்காப்புல. ஸோ வீக் பாடியாக இருக்குது, உள்ளே ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஹெல்த் கிரவுண்டில் மகாத்மா காந்தி ரிலீஸ் பண்ணுறாங்க. 24 தலை வந்த உடனே காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தி தலைமை தாங்கிய ஒரே காங்கிரஸ் மாநாடு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு 1924. அவர் அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணல, அமைதியாக இருக்கார். ஆனால் சம்பவம் பண்ணுறதுக்கான நேரம் தானாக கூடி வருகிறது. 24, 25, 26, 27 அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷன் வந்து எஸ்கலேட் ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா 2 பேர் சிஆர் தாஸும் மோதிலால் நேரு வெறுத்தாங்க அப்படிங்கிறது தவறான ஒன்று. 2 பேரும் சேர்ந்து சுயராட்சி கட்சி ஆரம்பித்தாங்க 23. கையா காங்கிரஸ் மாநாடு 22. அடுத்த கேள்வி இதே மாதிரி லைனில் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி சஸ்பெண்டட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் 22. எதுக்காக? சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்காக. சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். அவரெல்லாம் எதிர்க்கல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் நான் கோஆபரேஷன்ல. ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்கேன். 1920 ஐசிஎஸ் தேர்வில் 4வது இடம் வாங்கிறார். குரூப் 4க்கு டெஸ்ட் சீரிஸ் போன வருஷம் வைக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன், நேதாஜின்னு பேர் வச்சுருவோம். நேதாஜின்னு பேர் எதுக்காக நேதாஜின்னு பேர் வைக்கலான்னு பார்க்கும்பொழுது ஐசிஎஸ் தேர்வு 8 மாதம் தான் படிக்க டைம் இருக்குது. லண்டனில் தான் எக்ஸாம் சென்ட்ரு, அது இந்தியாவில் நடத்தலை. கிரீக் லத்தீன்லாம் கம்பல்சரியாக படிக்க. இப்படி ஒரு டஃப்பான எக்ஸாம், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். அதை போய் இவர் வந்து 8 மாதத்தில் எழுதி கிராக் பண்ணி 4th ரேங்க் வாங்கிறார். அதனால் சரி இவர் பேரில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வைக்கலாம், நேதாஜி தேர்வு தொடர்ந்து வச்சு விட்டேன். அப்படியே அதை கேள்வியாக கேட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 4வது இடம் வாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேலை வாங்கிட்டு ஐசிஎஸ்ஸாக போய் ஜாயின் பண்ணி வேலை பார்ப்பாருன்னா பார்த்தா நேராக சிஆர் தாஸ் ஃபோன் பண்ணியிருக்காரு. சிஆர் தாஸ் தான் அவருடைய குரு. அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் சேர்ந்துக்கிறேன் வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. பெங்காலில் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய வேலை வச்சிருக்கேன், நீ இங்கே வா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்றாரு சிஆர் தாஸ் தலைமையில். யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ அவர் வெறுத்தாருன்னு சொன்னால் கிடையாது. அவர் என்னன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வரும்பொழுது பாபுஜி இதுதான் சரியான நேரம், நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், இந்த பயில்களை ஒரு போட்டு பார்த்துடலாம், நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், மக்கள் எல்லாரும் உங்கள் பின்னாடி வருவாங்க, வச்சு செஞ்சு விட்டுறலாம் அப்படிங்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா காந்தி என்னன்னா, நான் கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க, அவங்க எப்போ ரெடியாக இருக்காங்களோ அப்போ தான் நான் கூப்பிடுவேன், அப்போனா எனக்கு இப்போ ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இப்போ ரெடியாக இல்லை, நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதனால தான் அவர் வேறு வழி இல்லாமல் வெளியில் போனார். ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார். ஆப்கானிஸ்தானுக்கு தப்பிச்சு போய் அங்கேருந்து ஹிட்லரை போய் ஜெர்மனியில் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வர்றாரு, ஜப்பான் வர்றாரு, பெரிய இராணுவத்தை கூட்டிட்டு இந்தியாவுக்கு சண்டை போட வர்றாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய கதையை கேட்டாலும் ரச்சகன் படத்தில் நரம்பேற மாதிரி நமக்கு நரம்பேறும். அடுத்தது எந்த போராட்டத்தை? மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம். டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல, ஏதோ ஜெமினி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கிண்டர் கார்டன் ஸ்டேஜ் ஆஃப் ரெவல்யூஷன். கிண்டர் கார்டன் ஸ்டேஜ்னா மேடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஸ்டேஜ்னா கட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? கிண்டர் கார்டன் அப்படின்னம்னா நமக்கு வந்து மழலையர் பள்ளி. சரியா? காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1924 தலை ரிலீஸ் ஆகிறாப்புல அமைதியாக இருக்காப்புல. இதுக்கப்புறம் வந்து இது பண்ணலை. 25 கான்பூர் காங்கிரஸ் மாநாடு சரோஜினி நாயுடு வந்து தலைமை ஏற்கிறாங்க. இவங்க என்னன்னா 1927 சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா 19 மாண்டேக செம்ஸ்ஃபோர்டில் 10 வருஷம் கழிச்சு இந்த ஆக்டை வந்து ஆய்வு பண்ணுங்கிறாங்க. ஸோ 10 வருஷம்னா 29 தான் வரணும். ஆனால் இவங்க என்னன்னா அப்போ இருக்கிற லிபரல் பார்ட்டி இருக்காங்க, லேபர் பார்ட்டிக்கு பவர் போயிடும், அதனால் நம்ம வந்து அவங்க கையில் கொடுக்க வேணாம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கமிஷனை போட்டு ஸ்டடி பண்ணிடுவோம் அப்படின்னு சைமன் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணப்படுகிறது. சைமன் கமிஷனில் 7 பேர் இருக்காங்க, 7 பேர்த்தில் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை. அதனால் இது வந்து ஆல் ஒயிட் கமிஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம எதிர்த்து கேட்குறோம், ஏண்டா ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்க, எதுக்குன்னு கேட்டால் இந்தியாவை பற்றி, இந்தியாவோட எதிர்காலத்துக்கான சட்டத்தை பற்றி ஆராயத்துக்குன்னு சொல்கிறேன், அதில் ஒரு இந்தியாக்காரங்க கூட கிடைக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அசம்பிளியில் கேட்குறாங்க. ஏன்னா சுயராஜ்ய கட்சி அடிச்சு உள்ளே போயிருக்காங்க, மோதிலால் நேருலாம் உள்ளே இருக்கார். இப்படி கேட்கும் பொழுது அப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்திய அரசு செயலர் பிரிகன் கெட்டு ஓடிட்டு இருக்கான். பிரிகன் கெட்டு ஹெட் வெயிட் அதிகம், பிரிகன் கெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிகன் கெட்டு கேட்குறான், நீங்கள்லாம் வந்து காட்டு மிராண்டிகள், பார்பாரிக்கு, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பை உங்களால் ஏற்ற முடியுமா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்களால் முடியுமான்னு கேட்குறான். நமக்கு இப்போ கேட்டாவே சுள்ளுன்னு ஏறும். மோதிலால் நேரு எவ்வளோ பெரிய லீடிங் அட்வொகேட்டு, பையன் சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துழையாமை இயக்கத்திலாம் சேர்ந்து அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியில் ஆரம்பிச்சு இப்படி இருக்கிறவர் அவர் சொல்கிறாரு, கான்ஸ்டியூஷன் நான் எழுதி தரேன்டா உனக்கு, என்னடா எத்தனை நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மோதிலால் நேரு சேலஞ்ச் பண்ணுறார். 8 பேர் கொண்ட குழு போடுறாரு. அதில் அவரோட பையன் ஜவஹர்லால் நேரு இருக்காரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, தேஜ் பகதூர் சாப்பர் இருக்காரு. ஸோ 1928 நேரு அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறாரு. நேரு அறிக்கையில் என்னன்னா, மோதிலால் நேரு கேட்டதில் முழு சுதந்திரம் கேட்கலாம் அப்படின்ட்டு யார் சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேருட்ட, உங்கள் டாடி தானே ரிப்போர்ட்டு, நம்மளாம் கமிட்டி மெம்பராக இருக்கோம், டாடிகிட்ட சொல்லி என்ன பண்ணுறேன்னா முழு சுதந்திரம் வேணும்னு கேட்குறேன். ஜவஹர்லால் நேரு ஆமாம் சுபாஷ் கரெக்டு தான், நம்ம முழு சுதந்திரம் கேட்கணும், நான் டாடிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி டாடிகிட்ட பேசுகிறாங்க. மோதிலால் நேருட்ட டொமினியன் கேட்க வேண்டாம், டொமினியன்னா என்னென்னா பிரிட்டிஷை ஏற்றுக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம சுதந்திரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஜவஹர்லால் நேருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கும் எதுக்கு கேட்கறதான் கேட்குறோம், முழு சுதந்திரத்தை கேட்கலாமே அப்படின்னு 2 பேர், ஏன்னா இள ரத்தம் அவங்களுக்கு. கேட்கும் பொழுது மோதிலால் நேரு இல்லைப்பா அதெல்லாம் வேணாங்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் உங்கள் டேடிகிட்ட சொல்லி இப்போ மட்டும் நீ ஓகே பண்ணல அப்படின்னு 2 பேரும். சரி, மோதிலால் நேரு கூட சமாளிக்க முடியல, யார் சொன்னால் இவங்க 2 பேர் கேட்பாங்க, பஞ்சாயத்தை வந்து யார்கிட்ட கொண்டு போகலாம், மகாத்மா காந்திகிட்ட கொண்டு போகலாம். அவர்கிட்ட போனோம்னா அவர் சொல்கிறாரு, தம்பி 2 பேரும் அவசரப்படாதீங்க, டொமினியனே கேட்கட்டும், உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி டொமினியனே கேட்கட்டும், அவரு வேலை 1 வருஷம் டைம் கொடுக்கலாம், 1929 வரைக்கும். அவன் டொமினியன் 1 வருஷத்தில் கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் கேள்றான் முழு சுதந்திரத்தை, நான் நிற்கிறேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் ஒருவேளை 1 வருஷம் கழிச்சும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா, டொமினியனே கொடுக்காதவன் முழு சுதந்திரத்தை எப்படி கொடுக்குறேன்னு சொல்லுவான் அப்படின்னு உடனே காந்திக்கு வந்து இப்போ யோசிக்கிறார். சரி இன்னொன்று சொல்லு, ஒருவேளை 1 வருஷத்தில் நீ கொடுக்கலைன்னா முழு சுதந்திரம் வேணும்னு நான் கேட்பேன், சுதந்திரம் வாங்கிட்டதா நானே கொண்டாடுவேன், அதோட நான் நிற்க மாட்டேன், மகாத்மா காந்திகிட்ட சொல்லி போராட்டம் நடத்திடுவேன் அப்படின்னு என் பேரை சொல்லி நீ மிரட்டுறா, நான் கூட நிற்கிறேன்டா அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. ஸோ சொன்ன மாதிரியே இவங்க 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது மோதிலால் நேரு. அடுத்த வருஷம் டாடிகிட்ட இருந்து பையனுக்கு வந்துருச்சு, டாடி உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 1929 ஜவஹர்லால் நேரு லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூர்ண ஸ்வராஜ் முழு சுதந்திர தீர்மானத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1930 ஜனவரி மாதம் 26 சுதந்திர தினமாக கொண்டாடுறாங்க. இந்த அதோட நிற்கிறதா, மகாத்மா காந்தியை சுற்றி ஆள் போட்டிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்தி ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் காந்திகிட்ட எந்த நேரமும் பார்த்துட்டே இருங்க, ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. இவங்களும் சுற்றி ஆளை போட்டு காந்தி என்ன பண்ண போகிறான்னு பார்க்குறாங்க. ஜனவரியில் கொண்டாடியாச்சு, ஜனவரி 26, பிப்ரவரி முடிஞ்சு போச்சு. மார்ச் மாதம் கடற்கரை ஓரத்தில் உட்காந்துருக்கும்போது தலை யோசிச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி வர்றாரு. பார்த்தோன்னே காந்தி ஒரு முடிவு கொண்டாரு, ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால், ஏதோ உப்பு காய்ச்ச போகிறாரா, என்னடா சொல்கிறீங்க, வாட்டர் கேன் தண்ணியில் உப்பை காய்ச்சினா எப்படி நான் நம்மளை எதிர்த்து போராட முடியும், காந்திக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, அதனால் இவங்க சொல்கிறாங்க கிண்டர் கார்டன் ஸ்டேஜ், குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கேப்பா, இதுவா போராட்டம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தெரியல இவங்களுக்கு, உப்பு அப்படிங்கிறது மார்ச் 12 கிளம்பி ஏப்ரல் 6 தண்டி பயணத்தை முடித்து கையில் உப்பு எடுக்கும் பொழுது, உன் சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன், இதுக்கு பேர் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னே மக்களுக்கு வந்து அது உப்பாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன, நீ போட்ட சட்டத்தை நான் மதிக்கலை அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் வந்து பயந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் மகாத்மா காந்திகிட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் மாதம் 5 புரட்சி இடப்பட்டாங்க காந்தியை. இந்த கேள்வி அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர், நேரு அறிக்கை சொல்லிட்டு 1928 பூனா ஒப்பந்தம் சைமன் கமிஷன் பாருங்கள் 1927. ஸோ அப்போ 27 கமிஷன் போடுறாங்க. இதை எதிர்த்து நம்ம வந்து நேரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறோம். இதுதான் ஒரு சீக்வன்ஸ். பூனா பேக்ட் அப்படிங்கிறது 1932.
கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது 1942. இந்த சீக்வன்ஸுக்கான ஸ்டோரிக்கு நம்ம என்ன போகலை. ஸோ இதை வச்சு இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது வட்டமேசை மாநாடு. இப்போ என்னென்னா 1930 தலை வந்து பார்த்தோம்னா உப்பு சத்தியாரம் பண்ணிட்டார். இவர் அங்கே பண்ணும்பொழுது நமக்கு ராஜகோபாலாச்சாரி வந்து இங்கே வேதாரண்யம், திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும், கேலப்பன் கேரளாவில், அதுக்கப்புறம் எல்லை காந்தி நமக்கு வந்து பார்த்தோம்னா கான் அப்துல் காஃபர் கான், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், உதயவனம்ங்கிற பக்கத்தில் வந்து டென்ட் போட்டிருக்காங்க. ருக்மணி லட்சுமிபதி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. இந்த மாதிரி போராட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ மகாத்மா காந்தியை கூப்பிட்டு காம்ப்ரமைசன் பேசணும் அப்படின்னு சொல்லி காந்தி இர்வின் பேக்ட் 31 போடுறாங்க. ஏன்னா 1927 சைமன் கமிஷன், அந்த கமிஷன் 28 பாம்பே வர்றாங்க. ஸோ 28 தான் தடியடி நடத்தப்படுகிறது. லாலா லஜபத் ராய் கொல்லப்படுகிறார். லாலா லஜபத் ராய் இறந்ததுக்கப்புறமா பகத்சிங் வந்து அதுக்கு பழி தீர்க்கிறார். அந்த சீக்வன்ஸ் போகுது. இவங்க சைமன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறார் 1930. சைமன் கொடுத்த ரிப்போர்ட் படி 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்குது. 3 மாநாட்டில் முதல் மாநாடு நம்ம தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், சட்ட மறுப்பு இயக்கம். அப்போ காங்கிரஸ் கலந்துக்கல. காங்கிரஸ் இல்லாமல் வட்டமேசை மாநாடு நடத்துவது எப்படிப்பட்டது? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ராமன் இல்லாமல் ராமாயணம் நடத்துவதை போன்றது. இட் இஸ் லைக் பர்ஃபார்மிங் ராமலீலா வித்தவுட் ராமா. அப்போ காங்கிரஸை கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தான் 31 வந்து காங்கிரஸை கூப்பிட்றாங்க. ஒப்பந்தம் போடுறவர் என்னமோ இர்வின். அதுக்கப்புறமா வட்டமேசை மாநாடு நடக்கும் பொழுது வெலிங்டன் வந்துடுறார். ஸோ அப்போ காந்தி இர்வின் சொல்லும் போதே வைஸ்ராய்க்கு நிகராக நம்மால் வைக்கப்படுகிறார். இதை வச்சு பாருங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாய்காட்டட் ஃபர்ஸ்ட் ஆர்டிசி. எஸ், முதல்ல கலந்துக்கல 30. காந்திஜி அட்டெண்டட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எஸ், 2வது கலந்துக்கிட்டார். ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காந்தி இர்வின் பேக்ட் இல்லை. காந்தி இர்வின் பேக்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. அங்கே போய் இவர் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து டொமினியன் கொடுக்குறாங்கிறாங்க. அங்கே போயிட்டா இங்கே இல்லைங்க, மைனாரிட்டிஸ் பிரச்சனையெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அது ஏன் பிரச்சனை, நீ வெளியில் போ, நான் பார்த்துக்கிறேன். காந்தி கோவம் வந்துச்சு. அப்புறமும் கேட்கல. 1932 3வது வட்டமேசை மாநாட்டை முடிச்சு ராம்சே மெக்டொனால்டு அப்போ இருக்கக்கூடிய பிஎம் என்ன பண்ணுறா, கம்யூனல் அவார்டு கொடுக்குறான். வகுப்பாரி பிரதிநிதித்துவம், தாழ்த்தப்பட்டவருக்கு தனித்தொகுதி அப்படிங்கிறான். இதை காந்தி வந்து எதிர்க்கிறார். காந்தி எதிர்க்கும் போது அம்பேத்கர் வரவேற்கிறார். அம்பேத்கர் 3 வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டவர். அவர் வந்து அதை வரவேற்கிறார். அப்போ 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருது. மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, எரவாடா சிறைச்சாலையில் இருக்காரு, உண்ணாவிரதம் இருக்கிறார். இப்போ காந்தி வந்து காந்திக்கு ஏதாவது ஒன்றுனா நாடு கொந்தளிச்சிடும். இப்போ காந்தியோட காம்ப்ரமைசன் பேச வேண்டிய நிலைமையில் அம்பேத்கர் இருக்கார். பேசுகிறாங்க. பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் மாதம் 24 கையெழுத்தாகிறது. அதன்படி தனித்தொகுதிகள் வேண்டாம், இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே தனியாக நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி முடிவு போடுறாங்க. ஸோ இப்போ கம்யூனல் அவார்டு வாஸ் அசோசியேட்டட் வித் 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா சரி, இது ஒன்று மட்டும் தப்பு. இப்போ பூனா பேக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு 32. அடுத்து 1931 ஆண்டின் 2வது வட்டமேசை மாநாடு. சம கேள்வி இது. வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராய் இருந்தபோது நடைபெற்றது. ஏன்னா 31 காந்தி கூட டீல் பேசுறது இர்வின். ஆனால் யார் வந்து இருக்கும்பொழுது மாநாடு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன். இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி மாநாட்டில் கலந்து கொண்டார். எஸ், 2மே சரி. அடுத்து 1932 ஆண்டு ஆகஸ்ட் 17 வகுப்பாத கொடையை கம்யூனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணது ராம்சே மெக்டொனால்டு. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டுனா யாருன்னு கேட்டால் மெண்டோ. ஏன்னா 1909 ஆண்டு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ் கொடுத்தது மெண்டோ. 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் 2 பேருக்கு இடையில் தான் நடைபெற்றது. அதுவும் சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் வந்துருச்சு. எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமணி என்னும் பிரச்சாரம் அறியப்பட்டது? காந்தி 31 அங்கே கலந்துக்கிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா சூழ்நிலை எப்படி போகுதுன்னா, இவங்க வட்டமேசை மாநாடு 3 முடிச்சு விட்டாங்க. முடிச்சுட்டு 1933 வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த சட்டம் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு மாகாணத்தில் சுயாட்சின்னு கொடுக்குறாங்க. ஒரு அளவுக்கு இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு, மாகாணத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது. அப்புறம் காந்திகிட்ட பர்மிஷன் கேட்ட உடனே நேருக்கு கொடுக்குறாங்க. 37 தேர்தல் 1937. அப்போ மொத்தம் 11 மாகாணங்கள் இருக்குது. 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நேருவினுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்று காங்கிரஸினுடைய அமைச்சரவை 37 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். இப்போ 37 பதவியேற்றவங்க 39 ரிசைன் பண்ணிடுறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்மளை கேட்காம பிரிட்டிஷ் நம்மளை ஈடுபடுத்துறதுனால ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மள்ட்ட காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. 1940 ஆகஸ்ட் நன்கொடை. ஏன்னா போர் நடக்குது, போரில் தோத்துட்டு இருக்காங்க, ஹிட்லர் ஜெயிக்கிறார் முதல்ல. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ 1940 அப்போ இருக்கக்கூடிய வைஸ்ராய் நிலைத்துக்கோ அவன் வந்து ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறாங்க, டொமினியன் கொடுக்குறோங்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் எழுதுறதை பற்றி யோசிக்கலாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 1934 எம்என் ராய் முதல்ல கேட்குறாரு. காங்கிரஸ் 1935 அஃபீஷியலாக நம்ம வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் பண்ணுறோம். 40 அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு யாரையும் அனுப்பணும்ல. அப்போ 42 கிரிப்ஸ் அனுப்புகிறாங்க. ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் வந்து காந்திகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல போரில் நல்லா நீங்கள் வந்து ஆக்டிவாக ஹெல்ப் பண்ணுங்கள், போர் முடியட்டும், முடிஞ்ச உடனே டொமினியனை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னோடனே காந்தி கோவம் வந்துருச்சு. ஏட்டா டொமினியனுங்கிறது 1928 நாங்கள் முடிச்சுட்டோம், 29 முழு சுதந்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து டொமினியன் கேட்டுட்டு இருக்க. பின்தேதியிட்ட காசோலை, ஒரு வங்கி திவாலாகிட்டு இருக்கு, திவாலாகி கொண்டிருக்கிற வங்கிக்கு பின்தேதியிட்ட காசோலை, பேக் டேட்டட் செக் ஃபார் த ஃபெயிலிங் பேங்க் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி கோவப்பட்டாப்புல. அப்புறமா 42 கஸ்தூரிபா காந்தி வேற இறந்து போயிட்டார். மகாத்மா காந்தி கையேறு நிலையில் இருக்கார். இவர் பக்கம் கிரிப்ஸ் வேற கடுப்பேற்றிட்டாப்புல. இன்னொன்று என்னன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்க்கும்பொழுது 1938 ஹரிபுரி செஷனுக்கு தலைவர், 1939 திரிபுரி செஷனுக்கு தலைவர். இதில் என்ன ஆகி போச்சுன்னா, மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்த வார் டைமில் கொஞ்சம் பிரச்சனை, போராட்டம் மெத்தட் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது. அப்போது மகாத்மா காந்தி வந்து 1924 தான் காங்கிரஸுக்கு தலைவர். மற்ற வருஷமெல்லாம் அவர் சொல்கிறவர் தான் தலைவர். யாராக இருந்தாலும் காந்தி சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அப்படி கேட்க மாட்டேங்கிறார். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை மகாத்மா காந்தி கேண்டிடேட்டாக நிறுத்துறார். பட்டாபி சீதாராமையா தோற்று போகிறார். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, பட்டாபிஸ் டிஃபீட் இஸ் மை டிஃபீட், பட்டாபியுடைய தோல்வி என்னுடைய தோல்வி, நான் காங்கிரஸ் விட்டு வெளியே போகிறேங்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தெரியும், காந்தியை பகைச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 39 ஏப்ரல் மாதம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆல் இந்தியா ஃபார்வர்டு பிளாக் முற்போக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்தவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சிடறாங்க வீட்டில், எங்கேயும் வெளியில் போக முடியல. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிடுறாரு, மாறு வேஷத்தில் எஸ்கேப் ஆகி வெளியில் போய் அழகாக ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் போயிட்டு வெளியில் போயிட்டு ஹிட்லர்கிட்ட பேசுகிறாரு, டீல் ஒத்து இல்லை. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போகிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஐடியா ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி, போர் கைதிகளை கொண்டு ஒரு இராணுவத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா மோகன் சிங் அப்படிங்கிறவரோடது. ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் 1912 ஹார்டின்ஸ் அப்படிங்கிறவர், ராஸ்பிகாரி போஸ் அப்படிங்கிறவர் ஹார்டின்ஸ் மேலே, வைஸ்ராய் ஹார்டின்ஸ் மேலே பாமை வீசிட்டு எஸ்கேப் ஆகி 1915 ஜப்பானில் இருக்கிறார். அப்போ இந்த ராஸ்பிகாரி போஸ் அவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை வழங்குகிறார். அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானோட சேர்ந்து படையெடுத்து வர போகிறாரு. ஆனால் இது மகாத்மா காந்திக்கு தெரியாதுல்ல. அப்போ காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, ஜப்பான் வரப்போகிறாங்க, அவ்வளோதான், இன்னொரு 100 வருஷத்துக்கு நம்ம வந்து ஜப்பான்கிட்ட அடிமையாக இருக்க போகிறோம் அப்படின்னு பயம் வந்துருச்சு. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1942 கோல்வாலியா டேங்கில் மக்களை கூப்பிட்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறார். கிட் இந்தியா, ஹியர் இஸ் அ மந்திரா, இது உங்களுக்கு ஒரு மந்திரத்தை தர்றேன், ஒன்று இந்தியாவை நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுப்போம், இல்லை இந்த முயற்சியில் நம்ம சாவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மகாத்மா காந்தி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒத்துழையாமை இயக்கத்தில் போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் காந்தி அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லா போராட்டத்தையும் அவரே நிறுத்ததுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கத்தில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாதியில் அரெஸ்ட் பண்ணாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போராட்டம் நடத்த போகிறோன்னு அறிவிப்பு வெளியிட்டார், உடனே தூக்கிட்டாங்க. நைட்டாக மகாத்மா காந்தி இளைய தலைவர்களுமே அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள், தலைவர்களே இல்லை. அதனால தான் இந்த போராட்டம் வந்து பார்த்தோம்னா அருணா ஆசஃப் அலி, ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா அருணா ஆசஃப் அலி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இன்னொன்று அண்டர் கிரவுண்டு ரேடியோ நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ரேடியோ நடத்திருப்பாங்க. அடுத்து இந்த கேள்வியை பாருங்கள், வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஏற்றியது எதற்காக? ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அந்த கோல்வாலியா டேங்க் அந்த ஏரிக்கரைக்கு பேர் ஆகஸ்ட் கிராந்தி, ஆகஸ்ட் புரட்சி மைதானம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கிறிஸ்து தூதுக்குழுவின் தோல்வி ஒரு காரணம் கரெக்டு. இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதா, ஜப்பான் வர்றாங்க. அப்போ தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரேடியோவில் பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறார், தேச தந்தையே அப்படிங்கிறாரு. இவர் பிரின்ஸ் ஆஃப் பேட்ரியாட், தேசப்பற்றின் இளவரசனே அப்படின்னு சொல்லி திரும்பி பேசிக்கிறார். மாற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ தான் வரப்போறியா வாப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஜின்னாவின் கோரிக்கை, ஜின்னா இந்த இடத்துல ஒரு பொருட்டா எடுக்கல. ஜின்னா 1940 தனிநாடு வேணும்னு கேட்டார்.
லாகூர் முஸ்லீம் லீக் மாநாடு தனியாக பாகிஸ்தான் வேணும்னு கேட்டார். அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போலாம்னாவே அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் கட்சின்னு சொல்லுங்க, அப்படி நீங்க சொன்னா தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படிங்கிறேன். முதல்ல நம்ம போகல. அப்புறம் 44 நம்ம அனுப்பிச்சுட்டோம். யார? சாணக்கியர், சி ராஜகோபாலாச்சாரி, சிஆர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஜின்னாட்ட போய் பேசிட்டு என்ன சொன்னார்னா, ஜின்னா நீ கேட்கறதெல்லாம் சரிதான், தனியாக பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்குற, நீ எடுத்த முடிவை மட்டும் நாங்கள் கேட்க முடியாது, ஒரு ஓட்டு பெட்டி வச்சிருவோம், மக்கள் வந்து ஓட்டு போடட்டும், தனியாக பிரிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ பிரிக்கலாம் அப்படிங்கிறார். ஜின்னா கோவம் வந்துருச்சு, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக அப்போ 1 to 4 இதுதான் வந்து வரும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. ஒரு ட்ரெடிஷ்னலான கேள்வி, அடிக்கடி கேட்கறது. அடுத்தது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதல். ஏன் ஜப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது உலகப் போரை ஹிட்லர் தொடங்கும் பொழுது, ஹிட்லரு நாசிசம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா முசோலினி. இந்த முசோலினி பாசிசம், பாசிசம் பயாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாசிசம் வந்து முசோலினியோட, ஹிட்லர் சாரி இட்டாலியில் இருக்கக்கூடியவர் முசோலினி. ஹிட்லர் வந்து நாசிசம். ஜப்பான் வந்து பார்த்தோம்னா இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அப்போ இந்த உலகப் போரில் இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க. அப்போ ஜப்பான் வந்து நம்மளை கேப்சர் பண்ணி ஆசியா ஃபுல்லாக கேப்சர், அவங்க ஐரோப்பா ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறாங்க, ஆசியாவை கேப்சர் பண்ணுறது ஜப்பான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஜப்பானை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானை கூட்டு நம்ம ஊருக்குள்ள வர்றார். கிறிஸ்து தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின்தேதிட்ட காசோலை மகாத்மா காந்தி, ஏற்கனவே சொல்லிட்டேன். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்பட்டது. எஸ், ஆகஸ்ட் கிராந்தி மைதானம், அந்த மைதானத்துக்கே பேர் வச்சிருக்காங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி பாஸ் குவிட் இந்தியா ரெசல்யூஷன் ஆகஸ்ட் 8, 1942 பாம்பே. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து 1937 பார்த்தோம்னா கல்விக்காக தி ஹரிச்சந்த் பத்திரிகையில், ஏன்னா அவர் ஹரிச்சந்த் பத்திரிகையும் பார்க்கும்பொழுது 1932 ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை மகாத்மா காந்தி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்போது அம்பேத்கருக்கு இவர் கடையில் பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும், தீண்ட தகவலை பற்றி என்ன தெரியும்னு கேட்கும்பொழுது மகாத்மா காந்தி அப்போ இருந்து சரி இது வரைக்கும் தெரில, இனிமேல் அதுதான் என்னுடைய முழு போராட்டமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவர் 32 இயக்கம் ஆரம்பிக்கிறார். ஹரிச்சந்திர பத்திரிகை ஆரம்பிக்கிறார். சரியா? அப்போ ஹரிச்சந்த் பத்திரிகையில் தொடர்கட்டுகளை வெளியிட்டு வார்தா திட்டம், வார்தா சிஸ்டம், இதுக்கான கமிட்டி பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் கமிட்டி 1935, பேசிக் எஜுகேஷன் 1937, 1937 இதிலே கொடுத்துருக்காங்க ஜாகிர் ஹுசேன் கமிட்டி. அடுத்து 1927 காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. எந்த பத்திரிகை? யங் இந்தியா அவருடைய பத்திரிகை, அதில் தான் எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பியவரிடம் 1920 தப்பு. 1915 ஜனவரி 9 ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார். மகாத்மான்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் நேஷன் சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறத நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமயச்சார்பின்மை? ஜவஹர்லால் நேருக்கான கொஸ்டின்ஸு. ஸோ செக்யுலரிசம் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் ஆர்வமாக சேர்ந்துருக்கிறார். அதே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் சர்தார் உத்தம் சிங் 19 நேரில் பார்த்து அந்த ரத்தத்தை மண்ணை எடுத்துட்டு, பகத்சிங்கும் சரி உத்தம் சிங்கும் சரி அந்த ரத்தம் படிஞ்ச மண்ணை உள்ள எடுத்து வச்சுருக்காங்க. 1940 மைக்கோலோ டயரை லண்டன்லேயே வச்சு பப்ளிக்காக எல்லாத்துக்கு முன்னாடி சுட்டவர் தான் உத்தம் சிங். 1940 நேருவினுடைய பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை. 1937 தேர்தல், நேரு வந்து பார்த்தோம்னா சூறாவளி சுற்றுப்பயணம் ஏற்கனவே சொன்னேன். 11 மாகாணத்தில் 7 மாகாணத்தில் வெற்றி, 9 மாகாணத்தில் கூட்டணியோடு சேர்த்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இருப்பினும் தேர்தல் காங்கிரஸ் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியை காரணம், அவர் முயற்சியெல்லாம் பண்ணலை, அது வராது. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம், பர்தோலி சத்தியாகிரகா 1928. இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர். ஜெர்மனி ஒன்றா சேர்றதுக்கு காரணமாக இருக்கிறவர் பிஸ்மார்க். அதே மாதிரி இந்தியா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவாக இருக்கிறதுக்கு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேலுடைய செக்ரட்டரி விபி மேனன், அவர் தான் காரியதர்சின்னு சொல்லுவோம். இங்கே 2 பேர் தான் முக்கியமான காரணம். பட்டேலோட தலைமையில் 1931 காங்கிரஸ் மாநாடு கராச்சியில் நடந்தது. நமக்கு வந்து பார்த்தோம்னா பகத்சிங்கை தூக்கில் போட்டாங்க. ஸோ அப்போ அதனால் இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு மகாத்மா காந்தி போகும்பொழுது வழி நெடுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஏன்னா காந்தி இருவின் ஒப்பந்தத்தில் மகாத்மா காந்தி எல்லாத்தையும் விடுதலை பண்ண சொல்லி கேட்குறாரு. அகிம்சை வழியிலே போராடினவங்க, வன்முறையை கையாளாதவர்கள். பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைங்கன்னு மகாத்மா காந்தி கேட்டார். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 1931 நடந்த கராச்சி அரவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசி. இதுதான் 31 முக்கியமான ப்ரொவிஷன்.
இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாதது. அரசியல் சுதந்திரம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஓட்டு கொடுக்கறது அரசியல் சுதந்திரம். பொருளாதாரம்னா எல்லாத்துக்கும் பணம் இருக்கணும். இதைத்தான் நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்றாரு. கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும் பொழுது இந்தியா ஒரு புது சூழ்நிலைகளை போகுது. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அரசியலில் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும், ஆனால் பொருளாதார சமூகத்தில் ஈக்குவலாக இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கறது பொலிட்டிக்கல், ஆனால் டிபிஎஸ்பி நமக்கு கொடுக்கறது சோசியோ எக்கனாமிக், சமூக மற்றும் பொருளாதாரம். அடுத்த கேள்வி, லண்டன் அருங்காட்சியகத்தில் பி.ஆர். அம்பேத்கர் சிலை யாருடைய சிலையில் இணைக்கப்பட்டது? கார்ல் மார்க்ஸ். லண்டன் லைப்ரரியை கரைத்து குடித்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இன்னொருத்தர் யார் பார்த்தா ஜவஹர்லால் நேரு. ரெண்டு பேருமே. கன்னிமாரா நூலகத்தை கரைத்து குடித்தவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதில் டாக்டர் அம்பேத்கருக்கான கேள்வி, கல்வி பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, பி எஜுகேட்டட், ஆர்கனைஸ்ட், அஜிடேட்டட். இதை சொன்னாவே அவர் யாரும் நமக்கு தெரிஞ்சிடணும். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா வழங்கப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பகிஷ்கிஸ் ஹிட்கார்னி சபா 24 ஆரம்பிக்கிறார். 24 36 1936 பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது 1924 24 திருப்பி போட்டிங்கன்னா 42 வரும். 1942 ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். 1956 அவர் இறந்து போறாரு. அந்த 56 தான் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார். ஸோ இதெல்லாமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய பட்டியலினத்தவரின் கூட்டமைப்பு, ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் 42 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கேள்வியை. இவர் கல்கத்தாவில் பிறந்தாருன்னு சொல்லியிருக்கு. இவருக்கு இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தவர், மெக்காவில் பிறந்தவர். அதை மட்டும் தெரிஞ்சதுன்னா பார்த்து எல்லாமே, ஏன்னா ஒன்றை மட்டும் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஹி வாஸ் த எடிட்டர் ஆஃப் த மேகசின் லிசன் உல் சித்திக். லிசன் உல் சித்திக் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய பதிப்பாசிரியர். அல்கிலால் அப்படிங்கிற இதழ் 1912 வெளியிட்டிருக்கார். அல்கிலால் அடிக்கடி கேட்கறது. அப்புறமா 23 மற்றும் 40 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவருக்கு முக்கியமான ஃபேக்ட், இதை தனியாக கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் தலைமை தாங்கணும்? 1923 40. அடுத்தது பார்த்தோம்னா காம்ரேட் அப்படிங்கிற பத்திரிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி. அவருடைய காம்ரேட் அப்படிங்கிற பத்திரிகை. ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். அடுத்தது, பின் வருவனொற்றில் எவை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி சரியான கூற்றுகள்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கிலாபத் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். சரிதான். முஸ்லீம் லீக்கின் கொள்கைகளை அவர் எதிர்த்தார். முஸ்லீம் லீக்கோட கொள்கையை அவர் எதிர்க்கிறார். தனியாக பிரிஞ்சு போகணும்னு விரும்பலை. பிரிவினைக்கு அவர் மனமு ஆதரவளித்தார். பிரிவினைக்கு ஒன்றும் அவர் மனமு ஆதரவெல்லாம் கொடுக்கல. அப்போ அது மட்டும் தப்பு. அடுத்தது 1931 வட்டமேசை மாநாட்டில் மகாத்மா காந்தி கூட சேர்ந்து கலந்துக்கிட்டவங்க சரோஜினி நாயுடு. 1925 காங்கிரஸுக்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண். கான்பூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சி.ஆர். தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். கரெக்ட். 21 வேல்ஸ் இளவரசர் வந்த பொழுது அதற்கு எதிர்த்து முழக்கமிட்டிருக்கார். 27 சைமன் கமிஷன் எதிர்த்திருக்காரு. நேரு ரிப்போர்ட் தயாரித்த கமிட்டியில் ஒரு மெம்பரு. வங்காள காங்கிரஸினுடைய செக்ரட்டரி, தலைவர். எல்லாமே கரெக்ட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 1920 இதான் நான் சொன்னேன், நேதாஜி தேர்வு தொடர். 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் 4வது இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிவதற்கு முன்பே பொறுப்பை ராஜினாமா செய்தவர். ஐசிஎஸ் தேர்வில் 4th ரேங்க் வாங்கி ரிசைன் பண்ணவர் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் என்ன பண்ணியிருக்கார்? அந்தமான் நிகோபார் தீவுகளை ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்கார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த ஐஎன்ஏவோட ஐடியா மோகன் சிங் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1940 தனிநபர் சத்தியாகிரகம். மகாத்மா காந்தி போராட்டம் பெருசாக நடத்த மாட்டேன்னு சொன்னார். ஆனால் போராட்டமே நடத்த மாட்டேன்னு சொல்லல. இப்போ சின்னதாக நடத்தலாம் சொல்லி போய் தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணார். அதில் முதல்ல யாருன்னா ஆச்சாரிய வினோபாபாவே. தமிழ்நாட்டில் முதல்ல யார் தனிநபர் சத்தியாகிரகின்னு பார்த்தோம்னா TSS ராஜன் அப்படிங்கிறவர். அவருடைய பொண்ணு தான் நமக்கு ராஜகோபாலாச்சாரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து உப்புச்சத்தையறது கிளம்பும்போது நெத்தியில் திலகமிட்டு போராட்டத்தை தொடங்கி வச்சவங்க. தஞ்சாவூர் கலெக்டர். இது குரூப் 2A இருக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டின். தாரன் அப்படிங்கிறவர். தாரன் தான் என்னன்னா தஞ்சாவூரில் யாருக்குமே எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். அடுத்து இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் அப்படின்னு அட்லியோட டிக்ளரேஷன் 1947 பிப்ரவரி 20 பிப்ரவரி 20 என்ன சொல்றாருன்னா 1948 ஜூன் மாதம் 30 நாங்கள் இந்தியாவுக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? 47 ஆகஸ்ட் மாதம் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க.
ஜஸ்ட் ஒரு பொறுத்துக்க. காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது 39. ஜின்னா வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் சொல்லி டிசம்பர் 22 விடுதலை நாளாக கொண்டாடுகிறார். நீல் சத்தியாகிரகம், நீல் சிலை அகற்றம் 1927. சோமயாஜுலு, பத்மாசினி அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. 37 ராஜாஜி வரும்போது தான் தமிழ்நாட்டில் இந்த நீல் சிலை அகற்றப்படுகிறது. அடுத்து குவிட் இந்தியா நமக்கு தெரியும் 42. ப்ராவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா 43. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஏதோ ராணுவத்தை கூட்டிகிட்டு வரல, ஒரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அந்த அரசாங்கத்து கண்ட்ரோலில் ராணுவத்தை வச்சு நமக்கு போராட்டம் பண்ணுறாரு. 45 சிம்லா மாநாடு, வேவல் திட்டம் சொல்லுவாங்க, வேவல் நடத்துறாரு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பற்றி பேசுறதுக்காக. அடுத்தது கிரிப்ஸ் வந்து பார்த்தோம்னா லேபர் பார்ட்டியில் இருக்கவர். அடுத்து பாகிஸ்தான்கிற வேர்டை காயின் பண்ணவர். பாகிஸ்தானுடைய ஐடியா யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு முகமது இக்பால், ஜாரே ஜகாதாச்சா பாட்டு பண்ணவர். டேம் வந்து காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ரகமத் அலி. அதுக்கப்புறம் வாசிர் ஹசன் அப்படிங்கிறது தான் ஒரு இனம்னு பார்க்கக்கூடாது, 2 நாடுன்னு பார்க்கணும்னு சொன்னவர். முகமது அலி ஜின்னா 1940 2 நேஷன் தியரி வந்து முன்வைக்கிறார். லாகூரில் நடக்கக்கூடிய முஸ்லீம் லீக் மாநாடு மார்ச் மாதம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் நேருவின் ஆட்சி காலம், நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம். கரெக்டு. அணு ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சிகள், ஃபிசிக்ஸ் லேபரட்டரி எல்லாத்தையுமே அவர் ஆரம்பித்தாங்க. ரெண்டுமே சரி. அடுத்து 1962 இந்தியாவுக்கு சைனாவுக்கு போர் வந்துச்சு. போரில் நம்ம தோற்று போயிட்டோம். நேரு வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் படிக்கட்டுகளை 2 படிக்கட்டை ஜம்ப் பண்ணி ஏறிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரில் தோற்றதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டுக்கே 4 ஸ்டெப் வச்சு மெதுவாக போயிருக்காரு. பாவமாக இருந்திருக்காரு 2 வருஷம். 1964 நேரு வந்து இறந்துட்டார். மே 27 நேரு வந்து இறந்துட்டார். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.